கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 35 முடிய. இந்த பகுதியில நான் பார்க்கும் பொழுது அமலேக்கும் அவனுடைய சிநேகிதனும் சேனாதிபதியாகிய பிகோலும் ஈசாக்கை சந்திக்க வருகிறார்கள். கேராரிலிருந்து புறப்பட்டு பெயர்சபாவுக்கு வருகிறார்கள். இதுல பிகோல் என்று சொல்லப்பட்ட இதே பெயர் தான் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆபிரகாமை சந்தித்த அந்த அபிமெலேக்குடன் இருந்த சேனாதிபதிக்கும் இதே பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இரண்டும் ஒரே நபர்களாக கூட இருக்கலாம். அப்போது ஈசாக்கு என்ன கேட்கிறாரு, ஒரு ஆச்சரியமா கேட்கிறார், நீங்க என்னிடத்துல வந்தீங்க, நீங்க தானே என்ன பகைச்சு என்ன துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்து இங்க வந்திருக்கிறோம். நீங்க நாங்க உங்களுக்கு தீங்கு செய்யாம உண்மை அனுப்பிவிட்டது மாதிரி, உமக்கு நன்மையே செய்து அனுப்பிவிட்ட மாதிரி நீங்களும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டீங்கன்னு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு சொல்ற ஒரு காரியம், நாங்கள் உமக்கு நன்மையே செய்து, எத்தனையோ தீமை செய்தாங்க இல்லையா, எவ்வளவோ காரியங்களை அபகரிச்சு கொண்டார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருசாவே தெரியல. அநேக நேரங்கள்ல அநேகர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க செய்யற தவறெல்லாம் அவங்களுக்கு தவறாவே தெரியாது. அவர்களுடைய வார்த்தையினாலே மற்றவர்களை புண்படுத்தி இருப்பாங்க, அவங்களோட செயல்பாடுகளினாலே மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெருசாவே தெரியாது. பட் நம்ம அப்படி இருக்க கூடாது. இந்த இடத்துல அபிமெலேக்கு தன்னுடைய தவறை உணரல. அவர் சமாதானம் பண்ண வந்துட்டாரு, ஆனாலும் தன்னுடைய தவறை அவர் அங்கே உணராதவராக காணப்படுகிறார். ஆனா ஈசாக்கு பெருந்தன்மையாக அங்கே விருந்து பண்ணி அன்று நைட்டு அங்க தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களை சமாதானமாக அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது ஈசாக்குனுடைய வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, நாங்க துறவு வெட்டினதுல தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா 34ஆம் வசனத்துல ஏசாவுக்கு 40 வயதான போது அவர் புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணி கொள்ளுகிறார். 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். நாம் தியானிப்பதற்கு உதவியாக ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, அபிமெலேக்கு ஈசாக்கை குறித்து சொன்ன சாட்சி என்ன சாட்சி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 28ஆம் வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். வேதத்துல பல இடங்கள்ல கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையை நம்ம இங்கதான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் இல்லையா. சிலர் என்ன சொல்லியிருக்கலாம், அவர் துறவு எல்லாம் வெட்டினாருப்பா, தற்செயலா கூட நடந்திருக்கலாமே அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னும் என்ன சொல்லியிருக்கலாம், சரி பரவாயில்ல, தற்செயலுன்னா ஒரு துறவுல தண்ணி கிடைச்சது, 2 துறவுல தண்ணி கிடைச்சதுன்னா தற்செயல்னு சொல்லியிருக்கலாம். அவர் 4 துறவுல தண்ணி வெட்டினாரு, 4 துறவுல தண்ணி கிடைச்சிச்சுன்றது தற்செயல் கிடையாது. உண்மையாவே கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினதை இந்த அபிமெலேக்கு கேட்டிருக்கலாம். அதைத்தான் இவரும் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இங்க ஈசாக்கினுடைய உழைப்பு வீணாகவில்லை என்று சொல்லி பார்க்கலாம். நம்முடைய ஊழியங்களும் சரி, நம்முடைய காரியங்களும் சரி, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயமான பலன் உண்டு. அவைகள் ஒரு நாளும் வீணாகாது. அதே மாதிரி இவங்க எல்லாம் ஈசாக்க கவனமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்பதை நம்ம இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களும் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க அந்த ஈசாக்கை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், நெடுநாளாக அவனை பார்த்துட்டே இருந்தவங்க, அவனுடைய நடவடிக்கைகள் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அவர்கள் உறுதிப்படுத்துகிற அளவுக்கு காணப்பட்டது. அவங்க கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து, இவங்க கூட நிச்சயமா கர்த்தர் இருக்கிறாருப்பா, வேற ஒண்ணுமே இல்ல, இதுக்கு ஒரு சீக்கிரட்டே இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான ரகசியமே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதான் என்று சொல்லி முடிவுக்கு வந்தார்கள். ஏன்னா அவருடைய குணாதிசயம் அப்படிதான் காணப்பட்டுச்சு. விட்டு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போறாரு. யாரும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒதுங்கி போறதை நம்ம பார்க்க முடியும்.
அதே மாதிரி திரும்பி எதிர்ப்பதற்கு பலன் இருந்தும் அவர் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் நம்ம வாசிக்கிறோம் ஆரம்பத்திலேயே, பெலிஸ்தர்களை பார்க்கலாம், அங்கிருந்த ஜனத்தை பார்க்கலாம், நீ பலத்தவனாய் மாறிவிட்டாய் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. பலன் இருந்தும் அவர் எதிர்க்கல. இதெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி அறிந்து கொண்டார்கள். அதே மாதிரி தனக்கு காணப்பட்ட தவறான அந்த பெயரை கூட அவர் மாற்றி இருக்கிறார். ஏன்னா தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லும் பொழுது அவருக்கு கண்டிப்பா ஒரு கெட்ட பேர் தான் இருந்திருக்கும். முதல்ல எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, அந்த ஒருத்தன் வந்திருக்கான் பாரு நம்ம ஊருக்கு, அவன் வாயெடுத்தா போய் தான் சொல்லுவான் போல இருக்கு, மனைவியே சகோதரின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் தான் இருந்திருக்கும். ஆனா அவருடைய நடவடிக்கையினால அது நல்ல பேரை அவர் மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளே இயேசுவை காண வேண்டும். ஒருவேளை பணம் நம்மகிட்ட நிறைய இல்லாட்டா கூட நம்மகிட்ட இருக்க அந்த சந்தோஷம், நம்முடைய நம்பிக்கை, நம்ம நடந்து கொள்ளுகிற முறைகள் நேர்மையாக எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலமாக ஜனங்கள் நிச்சயமாக இவங்க கூட கர்த்தர் இருக்காரு, இவங்க கூட கடவுள் இருக்காரு, இவங்க கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நம் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சேலஞ்சா கூட இருக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். நான் சென்னையில கூடியிருக்கும் பொழுது, பேச்சுலரா இருக்கும் பொழுது, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட்ல தான் நாங்க இருந்தோம், ஒரு சின்ன வீட்டுல. அது வழியாக சைக்கிளை நான் தள்ளிட்டு போனேன். அப்போ அங்க இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, இங்க பாத்தியா இந்த பசங்க அழகாக சைக்கிளை தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சேன், எதுக்கு, இது சின்ன விஷயம் தானே, சைக்கிளை தள்ளிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கே இவ்வளவு அவங்க அப்ரிஷியேட் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சேன். அப்புறம் தான் தெரியுது, அங்க யாரு உட்கார்ந்து இருந்தாலும் அங்க வருகிற அநேகர் இறங்கி நடந்து வர்றது கிடையாது, அது வழியா வேகமா சைக்கிள்ல வந்துருவாங்க. அப்ப உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டமாகவும் அது நல்லாவும் இருக்காது. ஒரு சின்ன வழி வீட்டுக்குள்ள, அந்த காம்பவுண்டுக்குள்ள. அதை பாத்தீங்க, இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன சின்ன நடவடிக்கைகளையும் ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாம் அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். அதே மாதிரி 1 சாமுவேல் 16:18 கூட தாவீதை குறித்து சவுலின் இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவங்க சாட்சி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அது போல நம்மை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திரும்ப அபிமெலேக் என்ன சொல்றாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதுவும் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அவரா சொல்லல, சுத்தி இருக்கவங்க சொன்னதை வச்சு அவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க, இப்போ அவரா சொன்னா எப்படி சொல்லணும், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அந்த ஊர் முழுக்க ஈசாக்கு தான் பேச்சு பொருளாவே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்போ என்ன சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ எல்லாருமே சொல்ற கருத்தை தான் அபிமெலேக்கு இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதனால கடைசியாக எல்லாரும் அவங்க அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் இது கர்த்தரால் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆபிரகாமும் இதைத்தான் விரும்பினார். நீங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த யுத்தத்துல வின் பண்ணி அவர் திரும்பி வரும்பொழுது சோதோமின் ராஜா என்ன சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து, எல்லா பொருட்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன சொன்னாரு, சோதோமின் ராஜா ஆபிரகாமை பெரியவனாக்கினார், எல்லாம் ஐஸ்வர்யவனாக்கினார் என்று சொல்லி சொல்லாதபடிக்கு, நான் ஒரு சரட்டையாகலும் பாதரட்சையின் வாரையாகலும் நான் எடுக்க மாட்டேன், நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அங்கே மகிமை கொடுத்தாரு. இங்கே அதுதான் நடக்குது. இப்போ அபிமெலேக்கே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கல, என் தேசத்துல வந்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு எல்லாம் சொல்றதுக்கு மற்றவர்களுக்கு எந்த ஒரு கனமும் போகாமல் அது ஆண்டவருக்கு அந்த கனம் போகும்படியாய் ஈசாக்கனுடைய வாழ்க்கை இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அநேகர் அறிந்து கொள்ளும் வகையாக நாம் உண்மையான ஒரு மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும் பொழுது மற்றவர்கள் காண்பார்கள், இந்த சந்தோஷம், இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு மகிழ்ச்சி, இந்த தைரியம், நம்பிக்கை, இது இவங்க கடவுளால வந்தது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது ஈசாக்கனுடைய மன்னிக்கும் தன்மை. இங்க பாத்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். முதல்ல அவங்க வந்த உடனே ஏற்றுக்கொண்டார். சிலர் என்ன சொல்லுவாங்க, என் வீட்டு பக்கம் வராத, உங்களோட எல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கலாம். அதே மாதிரி சாப்பாடு போட்டாரு, தங்க வச்சாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது எப்படிப்பட்டவங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டாரு, நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறபடி தன்னை துரத்தினவரு, தன்னுடைய சொத்தை அபகரிச்சவங்க, தனக்கு கெட்ட பேர் உண்டாக்குனவங்க,
அவன் வந்து சகோதரி இன்னும் போய் சொன்னான்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது எவ்வளவு அவமானத்தை ஈசாக்கு அங்கே பார்த்திருப்பாரு இல்லையா? ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசிப்போமே என்றால், நம்ம பேரை கெடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் ஒருவேளை நம்ம செய்த காரியத்தை தான் சொல்லி இருப்பாங்க, ஆனாலும் அதை கூட நம்மளால தாங்க முடியாது, மன்னிக்க முடியாது. பல வருடங்கள் ஆனாலும் அன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்கன்ற அந்த மன வசல ஒரு கசப்பு நமக்குள்ள இருப்பதை பார்க்க முடியும். இங்க பாருங்க, ஈசாக்கு அந்த வந்தவங்களை திட்டல, அதே மாதிரி அவர் சமாதானம் பண்ணி கொண்டார், அவர் பழி வாங்கவில்லை என்று சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி தன் பெயரை கெடுத்தவர்கள், தனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர்கள். அபிமெலேக் என்ன சொல்றாரு, இந்த புருஷனையும் ஸ்திரீயையும் யாராவது தொட்டீங்கன்னா அவனை கொன்னுடுவேன் அப்படின்னு எல்லாம் பெரிய வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாத்தல அவங்க. ஆனா இப்போ வந்து ஈசாக்கு இடத்துல உடன்படிக்கைக்காக வருகிறார்கள். அதெல்லாம் ஒன்னும் சொல்லி கூட காட்டல ஈசாக்கு. தன் வாக்கை காப்பாற்றாதவர்களுக்கு கூட அவர் சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி அபிமெலேக்கு செய்த நன்மைகளை மட்டும் ஈசாக்கு நினைத்திருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா அபிமெலேக்கு தான் இடத்தை கொடுத்தாரு. என்னதான் அபிமெலேக்கு ஈசாக்குக்கு தீங்கு செய்திருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த இடத்தை கொடுத்து ஒரு நன்மையை அபிமெலேக்கு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அநேகர் நமக்கு அநேக உதவிகளை செய்வார்கள், சில நேரங்கள் அவங்க ஒரு தவறு செய்வார்கள். அநேக நேரத்துல நாம் அந்த நன்மைகளை மறந்துவிட்டு அவர் செய்த தீமையையும் அவர்கள் நமக்கு எதிராக பேசினதை மட்டுமே நினைத்துக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். அவர்கள் தீமை செய்யும் பொழுது பரவாயில்ல, அவங்க நன்மை செய்தார்களே அப்படின்னு சொல்லி அந்த நன்மையை நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக அவர்களை மன்னிக்க முடியும், அவர்களோடு நல்ல நட்பாக நம்மளால இருக்கவும் முடியும். ஆனா நம்ம வந்து நன்மையை மறந்து தீமையை மட்டும் நினைக்கிறவங்களா இருந்தா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அந்த இது உடன்படிக்கை பண்ண முடிஞ்ச உடனேயே வந்து சொல்றாங்கல்ல, தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தி அங்கே பார்க்கிறோம். அதாவது வேதவசனம் தெளிவாக சொல்லுவது, நீங்கள் சொஸ்தமாகும்படி ஒருவர் பாவத்தை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவங்களை ஒருத்தருக்கு நாம் அறிக்கை பண்ணி விட்டு விடும் பொழுது, மன்னிப்பு கேட்கும் பொழுது சுகம் உண்டாகிறது, அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. நம்ம மன்னிக்காம இருக்கும் பொழுது அந்த இருதயத்துக்குள்ள அவங்க மேல இருக்கிற எரிச்சல் நம்முடைய உடலுக்கு அது பலவீனம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது ஒரு ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா பெருமையா சொல்லுவாங்க பகையை. ஆனா வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம் அல்ல, இது உலகத்துக்கு அடுத்த ஒரு ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடி, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய எனிமிகள், அவனுடைய சத்துருக்கள் கூட அவனிடத்துல வந்து சமாதானம் ஆவார்கள் என்று சொன்னபடி இங்க அபிமெலேக்கும் அவனுடைய ஆட்கள் வந்து சமாதானம் பண்ணி கொண்டதே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க அபிமெலேக்கு கூட இருமாப்பா இருக்காம வந்து சமாதானம் பண்ண வந்துட்டான். ஒருவேளை அவன் தன்னுடைய பாவத்தை உணராட்டா கூட தேடி வர்றான், ஈசாக்கு தேடி வந்தான். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்மகிட்ட கூட இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அநேக நேரத்துல நம்ம பார்க்க முடியாது. அப்போ அதே மாதிரி இந்த ஈசாக்குடைய மன்னிக்கும் தன்மையை நம்ம கற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக, கர்த்தர் எவ்வாறு சூழ்நிலைகளை மாற்றினார். ஒரே அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈசாக்கு அபிமெலேக்க தேடி வராரு, அந்த இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வராரு. ஆனா இங்க எப்படி நடக்குது, அபிமெலேக்கு ஈசாக்கை தேடி வருகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதே மாதிரி அபிமெலேக்கு ஒரு வாட்டி ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த புருஷனையும் ஸ்திரீயையும் தொட்டீங்கன்னா எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா நிலைமை மாறி கடைசியில ஈசாக்கு அவனுக்கு நான் உனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். அதே மாதிரி ஈசாக்கு அபிமெலேக்குக்கு பயந்தான், அந்த ஜனங்களுக்கு பயந்தான். இப்பொழுது ஈசாக்குக்கு அவர்கள் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு ஈசாக்கை மரியாதை இல்லாம தான் பேசுறான். நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படி இப்படின்னு திட்டுறாரு ரொம்ப கோவமா, நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாம பேசுறாரு. ஆனா இப்ப எப்படி மாறுது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே நீர். எவ்வளவு ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்றதை நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு பாத்தீங்கன்னா போக போக மரியாதை கூடும், சிலருக்கு போக போக மரியாதை குறையும். சிலர் வரும் பொழுது ரொம்ப பந்தாவா பயங்கரமா தன்னை காட்டிப்பாங்க. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓ இவர் ரொம்ப பெரிய ஆவிக்குரியம் போல இருக்கு, பெரிய ஆளு போல இருக்குன்னு மரியாதை கொடுப்பாங்க. போக
போக அவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவங்க மரியாதை போய்விடும். ஆனா ஈசாக்கு அப்படியல்ல, தன் நடவடிக்கைகள்னாலே வாழ்க்கையினாலே தன் மரியாதையை கூட்டிக் கொள்ளுகிறதை இங்க பார்க்க முடியும். நாமும் நம்முடைய நடவடிக்கைகள்னாலே நம்முடைய வாழ்க்கையினாலே ஒழுங்கா இருந்தோம்னா நம்முடைய மரியாதையும் கூடுகிறதாக இருக்கும். அதே மாதிரி தனக்கு வறுமையா இருந்தால் மற்றவர்களை தேடி போற, அதாவது முதல்ல ஈசாக்கு தனக்கு கஷ்டம் இருந்ததுனால இன்னொரு தேசத்துக்கு போனாரு. இப்போ தனக்கு ஆசீர்வாதம் வந்த போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிறார். ஆண்டவர் பாத்தீங்களா, வறுமையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, எவரையும் தாழ்த்தவும் எவரையும் உயர்த்தவும் நம்முடைய தேவனாலே கூடும். இந்த இடத்துல ஆண்டவர் முழு சூழ்நிலையும் தலைகீழாக மாற்றிவிட்டார். அதனால நம்மளும் யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது, நம்மையும் நாம் அற்பமாக நினைக்க கூடாது. நம்முடைய காலங்கள் கர்த்தரிடத்துல இருக்கிறது. நாளைக்கு நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும். இன்றைக்கும் ஒருவேளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், நாளைக்கு இன்னும் இதை விட அதிகமாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அதனால அந்த நம்பிக்கையும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏசா தவறான முடிவு எடுக்க யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, அது ஆன்சர் நம்ம சொல்ல போனோம்னா அது ஏசா தான் காரணம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன நமக்கு எதிராக பேசினாலும் நமக்கு எதிராக செய்தாலும் கடைசி தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நம்ம தான். நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்காம மத்தவங்க மேல அநேக நேரத்துல பழியை போடுகிறவர்களா இருக்கிறோம். இந்த ஏசா பாத்தீங்கன்னா அதுதான் செய்தாரு. யாக்கோபு அதுக்கு ஒரு காரணம் தான், முழு காரணம் கிடையாது. பட் ஏதோ ஒரு வகையில ஏசாவுக்கு ஒரு அதிருப்தி வரும்படியான ஒரு காரியத்தை யாக்கோபு அவனுடைய சேஷ்ட புத்திர சாணத்தை திருட்டுத்தனமாக அவன் ஏமாற்றி வாங்குறதுனால ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாராலும் யாக்கோவை அதிகமாக நேசிக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடறதுலதான் குறியா இருக்காரு. நீ வேட்டையாடு கொண்டு வா, இதுலதான் குறியா இருக்காரு தவிர அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். 40 வயசாச்சு. ஆபிரகாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருந்து ஈசாக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. ஏன் இந்த புறஜாதியில நீ பண்ணக்கூடாது, நீ என்னோட தேசத்துக்கு போய் அங்க இருந்துதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேலைக்காரரை அனுப்பிச்சு அவ்வளவு காரியங்களை சிறப்பா செஞ்சாரு. ஈசாக்கு அந்த விஷயத்துல தவறி விட்டார். தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல துணையை கொடுப்பதிலே அவர் தவறி விட்டாருன்னு சொல்லி பார்க்கலாம். புறஜாதி பெண்களை திருமணம் பண்றாரு. ஒருத்தி பேரு யூதித், இன்னொருத்தி பேர் பஸ்மாத், இப்படி 2 பேரை அவரு திருமணம் பண்றாரு. இவங்க ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மனவேதனையாக இருந்தார்கள் சொல்லி பார்க்கலாம். அதேதான் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இந்த வசனம் தான் இங்க நிறைவேறிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இவர் வன சஞ்சாரியா இருக்காரு. வேட்டையாடுறது வர்றது போறது ஒரு கண்ட்ரோல் கிடையாது. அப்படி இருக்கு. அதாவது தன்னுடைய இஷ்டத்துக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு இருந்தா கடைசியில அந்த பிள்ளை ஒரு சஞ்சலமாக மாறுகிறான். அந்த சந்ததி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அந்த ஏரோது ராஜாவே இந்த ஏசாவுடைய ஏதோம் என்றான். அந்த ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவை கொல்ல பார்த்தான். அந்த யாக்கோவுடைய சந்ததிக்கும் ஏசாவுடைய சந்ததிக்கும் சண்டை அங்க வருதுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே இதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால ஏசா தவறான முடிவு எடுப்பதற்கு அவர் தான் காரணம். ஆனால் அவருடைய குடும்ப சூழ்நிலையும் அதுக்கு ஒத்து போனது. இல்ல இன்னொரு காரியம் என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, நம்ம தன்னைத்தானே நமக்கு கேடு உண்டாக்குறது போல வேற யாரும் நமக்கு கேடு உண்டாக்க முடியாது. அதாவது மற்ற எல்லாரும் உண்டு பண்ணு நமக்கு செய்கிற கெடுதலை விட நமக்கு நாமே செய்கிற கெடுதல் தான் மிகவும் மோசமான ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். அதனால நம்முடைய அநேகர் பாருங்க, அவங்க திட்டாங்க அதனால நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், அவங்க இது பண்ணிட்டாங்க அதனால நான் இனி பிரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ செஞ்ச ஒரு காரியத்துக்காக தன்னை வருத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அது முடிவில் அவர்களுக்கும் ஒரு பாடாக சஞ்சலமாக முடியும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது மற்றவங்களை பேஸ் பண்ணி நம்ம எடுக்காம ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவின் அடிப்படையில ஆண்டவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் நாம் தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5வதாக நம்ம பாத்தீங்கன்னா ஈசாக்கினுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் வெற்றியாக இல்லை. ஏன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அவர் பலிபீடம் கட்டுறாரு, தொழுது கொள்ளுகிறாரு, அவருக்கும் ஆண்டவருக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நல்லா வச்சுக்கிட்டாரு. ஆனா பிள்ளைகளை கர்த்தரிடத்துல வழிநடத்துவதிலே அவர் குறைவுபட்டார் என்று சொல்லிதான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி
அவர் பிள்ளைகளுக்கு சரியா திருமணம் பண்ணி வைக்கல. ஏற்கனவே நம்மளோட குரூப்ல கூட ஒரு சகோதரி போட்டிருந்தாங்கல்ல, எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்க. யாக்கோபு அவனை பத்தி மட்டும் பாத்துக்கிறான், ஏசா அவனை மட்டும் பாத்துக்கிறான், ஈசாக்கு அவருக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. அதனால நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், இவர் உழைக்கிறதுல பயங்கர குறியா இருந்தாரு ஈசாக்கு. அந்த சொந்த குடும்பத்தை வழி நடத்துறதுல ஒருவேளை அவர் கோட்டை விட்டுருக்கலாம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம பேலன்ஸ்டு லைஃப் வாழுகிறவங்களா இருக்கணும். ஊழியம் முக்கியம், கர்த்தருக்கான காரியம் முக்கியம், உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். அதே நேரத்துல பிள்ளைகளோடு நேரத்தை செலவழித்து பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியம். உலகத்திலாம் ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு நம்ம சொந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம மிகுந்த ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஏசாவு திருமணம் பண்ணது அவர்களுக்கு மனநோவாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நாம் தேவனோடு சரியான உறவில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஈசாக்கு ஆண்டவரோட நல்ல உறவுல தான் இருக்காரு. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவ்வளவு பக்தியா நல்ல ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆனாலும் அவருக்கு பாடுகளும் சஞ்சலங்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி ஓகே, இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய பணமும் குணமும் ஒன்னா உயர்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சிலருக்கு பணம் வரும்போது குணம் மாறி விடுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனா ஈசாக்குக்கு வசதி வந்தாலும் அவனுடைய குணம் மாறவில்லை. அது அவனுடைய ஒரு தாழ்மையை நம்ம இதுல பார்க்கலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல ஈசாக்கு வறட்சி நிமித்தமாக எகிப்தை நோக்கி பிரயாணம் பண்ணி வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு கொடுக்கிற பகுதியில் இருன்னு சொல்லும் பொழுது கேராரூர்ல அவர் குடியிருக்கிறார். அங்கே தன் மனைவியை சகோதரி என்று சொன்னதுனால அவர் அங்கே வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிற்பாடு அவர் அங்கே விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றார். பிறகு அங்கிருந்து அவங்க எல்லாரும் அவரை துரத்துறாங்க. துரத்து அவர் கேராருடைய பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறாரு. அங்கே ஒரு துறவை வெட்டி ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார். அங்க தண்ணீர் வந்த பொழுது அதற்காக பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் ஒரு துறவை வெட்டுகிறார், சித்னா என்று பெயர் வச்சார். அங்கே பிரச்சனை பண்ணாங்க. 3வது ஒரு துறவை வெட்டினார். அதுக்கு ரெகோபோத், கர்த்தர் நமக்கு பெருகும்படிக்கு ஒரு இடத்தை தந்தார், ரெகோபோத் என்று வச்சாங்க. அங்க யாரும் பிரச்சனைக்கு வரல. அப்புறம் பேர்சபாவுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டருக்கு நன்றி செலுத்துறாரு. நன்றி செலுத்தி முடிஞ்ச உடனே அங்கேயே அவர் குடியிருக்கிற ஒரு வாய்ப்பு ஆண்டர் கொடுக்கிறாரு. எப்போதும் ஆண்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு வைக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா நமக்கு மாறுகிறது. அப்பொழுது அபிமேலெக்கும் அவனுடைய ஆட்கள் சமாதானம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கலாம். கடைசியாக ஏசாவுடைய ஒரு திருமணத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு மனநோவு ஏற்படுகிறதை நம்ம பார்க்கலாம். நிறைய சம்பவங்கள் இந்த அதிகாரத்துல பார்த்தோம். தொடர்ந்து ஆதியாகமம் 26 சொன்ன உடனே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.